Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது மணிக்கு இருக்கிற வேற பேர்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க bell icon press பண்ணிருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. If you are ready, let's begin the class. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மணி. அதாவது பணத்துக்கு வேற பெயர்கள் இருக்குது. இங்கிலீஷ்ல அதை ஷார்ட்டா என்ன சொல்றோம்னா கேஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதை எந்த பிளேஸ்ல நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் see that. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு பணத்தை ஸ்கூல்ல எப்படி நம்ம பண்ணுவோம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன் ஸ்கூல் அதை நம்ம ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்டுவோம்ல, ஃபீஸ் கட்டிட்டீங்களா அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த நம்ம அப்படிதான் ஷேர் பண்ணுவோம். ஸோ பணத்தை ஸ்கூல்ல என்னன்னு சொல்லுவோம்னா ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன் டிவோர்ஸ் which means ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா அவங்க டிவோர்ஸ் வாங்குவாங்க, விவாகரத்து வாங்குவாங்கல்ல. அப்போ இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சர்டன் அமௌண்ட் கோர்ட்ல பே பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா அலிமனி. இதுவும் பணம் கட்டுறது தான். பட் அந்த பணம் அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரெண்டான பேர் அலிமனி. இன் கோர்ட், அதாவது ஏதாவது ஒரு கோர்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக பணத்தை கட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபைனை சம்டைம்ஸ் ஸ்கூல்ல கூட யூஸ் பண்ணுவாங்க. ஃபைன் பே பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு லைப்ரரியில ஏதாவது ஒரு புக்ஸ் எடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம கொடுக்க முடியாட்டி கூட அங்கேயும் நம்ம ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிட்னாப்பர்ஸ். கிட்னாப்பர்ஸ் குழந்தைங்களை கடத்தி வச்சுட்டு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்பாங்கல்ல, அந்த பணத்துக்கு என்ன பேர்னா தட் இஸ் கால்ட் அஸ் ransom. நெக்ஸ்ட் மேரேஜ். அதுக்கு பணத்தை என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம டவுரி அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் தமிழ்ல வரதட்சணை. அதை நம்ம டவுரின்னு சொல்லுவோம். when you owe someone, அதாவது நம்ம கடன் வாங்கினோம்னா அதுக்கு என்ன பேர்னா அதை debt அப்படின்னு சொல்லுவோம். when you pay the government, கவர்மெண்ட்க்கு நீங்க ஏதாவது பே பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். certain amount நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கவர்மெண்ட்க்கு டாக்ஸ் அப்படிங்கிறது பே பண்ணணும். அது பணம் தான். அதை கவர்மெண்ட் கொடுக்கும் போது will say that as a tax. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் சர்வெண்ட். அதாவது கவர்மெண்ட்ல அதாவது ஒர்க் பண்றது, விச் மீன்ஸ் ஒரு டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்க, அது மட்டும் இல்லாம நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்குலாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட சர்வீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பென்ஷன் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் நம்ம மணிக்கு கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கிறவங்களுக்கு வில் சே தட் அஸ் அ பென்ஷன். எம்ப்ளாயர் டு த ஒர்க்கர்ஸ், அதாவது ஒரு கம்பெனில நம்ம ஒர்க் பண்றோம் அல்லது ஒரு ஸ்கூல்ல, பிரைவேட் ஸ்கூல்ல கூட ஒர்க் பண்ணலாம். ஒரு ஏதோ ஒன்று அந்த ஒர்க் பண்ற இடத்துல அங்க இருக்கிற ஹெட் நமக்கு பணம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் சேலரி. மாஸ்டர் டு த சபார்டினேட்ஸ், அதாவது மாஸ்டர் டு த சபார்டினேட்ஸ்னா தினசரி கூலி வாங்குவாங்கல்ல, டெய்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பில்டிங் கட்டுவாங்கல்ல, கொத்தனாருங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் டெய்லி எவ்வளவோ அதை கொடுத்துருவாங்க பணம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன் டெம்பிள் ஆர் அ சர்ச், ஒரு கோயிலுக்கோ அல்லது ஒரு சர்ச்சுக்கோ நாம விரும்பி பணம் கொடுத்தோம்னா அது பேர் டொனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது when you borrow from the bank, it's loan. ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்தோம். அதாவது யார்கிட்டயாவது ஒரு பர்சன் கிட்ட இருந்து நீங்க கடன் வாங்கினா அதுக்கு பேர் debt. ஆனா ஒரு பேங்க்ல இருந்து நம்ம வாங்கினோம்னா அதை நம்ம லோன் அப்படின்னு சொல்லுவோம். when you offer after a good service. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹோட்டல்ல சாப்பிட போய்ப்போம். அங்க சர்வ் பண்றவங்களுக்கு நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பணம் கொடுப்போம்ல, அதுக்கு பேர் என்னன்னா டிப் அப்படின்னு சொல்லுவோம். illegally received in the name of service, which means லஞ்சம் வாங்கிட்டு இந்த வேலையை பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த லஞ்சம் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா bribe அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பணம் நம்ம கையில இருந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அதுக்கான பேர் வேற வேறையா இருக்குது. அதை தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம பாருங்க. We'll meet our next video. Until then, it is bye from Sujitha Karthikeyan.